ஸ்ரீராம ஜெயம். நம்ம ராமாயணத்தை பற்றி பேச தொடங்கணும் இல்லையா? 2 வீடியோஸ் பார்த்தோம். அதுக்கான லிங்க் வந்து முன்னாடி என்ன பேசணுங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமரை பற்றி முன்னாடி லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா அந்த ராமருடைய கதை உங்களுக்கு வரும். நம்ம முன்னாடி சுருக்கமாக சொல்லிடுறேன். முன்னாடி ராமாயணம் என்ன ராமாயணம்னா என்ன, அதை அவங்க குடும்பம் அவங்கள பற்றி நம்ம ஏன் தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் முதல் வீடியோவில் சொல்லியிருக்கோம். 2வது வீடியோவில் வந்து பாலகாண்டம் எத்தனை காண்டம் இருக்குதுன்னா 7 காண்டம்னு சொன்னோம். அதில் 2 காண்டம் பாலகாண்டம், அயோத்தியா காண்டத்தை பற்றி நம்ம சுருக்கமாக அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறது சொன்னோம். அதாவது பாலகாண்டத்தில் பிறந்தது சொல்லியிருக்காங்க, எப்படி ராமர் பரதர் லக்ஷ்மணன் சத்ருகன் எல்லாம் பிறந்தார் அது சொல்லியிருக்காங்க. அதாவது பிறந்தது அதில் பிறந்ததுக்கான வரலாறு இருக்குங்கிறது சொல்லியிருக்கோம். அயோத்தியா காண்டத்தில் வந்து அவங்க பெரிசானதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து ராமருக்கு தான் ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுனால கைகைக்கு கொஞ்சம் ஆட்சேபணம் இருக்குது. அப்போது அது வரைக்கும் நம்ம பேசணும். அயோத்தியா காண்டத்தில் எது சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அடுத்த காண்டம் வந்து அரண்ய காண்டம். ஸோ அரண்யம்னா என்ன? இது ஒரு சன்ஸ்கிருதம் தான். இந்த அரண்யம்னா காடு. ஸோ காடு அவர் வந்து ராமர் வந்து கைகை என்ன சொன்னாங்க, ஏன் புத்திரன் தான் வந்து நாட்டாடணும் வந்து ராமரை வந்து 2 வரம் கேட்டாங்க இல்லையா? ஸோ அதில் வந்து ராமருக்கு வந்து காட்டுக்கு போகணும், 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது உங்கள் தசரதன் கிட்ட கேட்குறாங்க. அதனால காட்டுக்கு போகிறாங்க. ஸோ காட்டுக்கு போனதுக்கான விவரம் வந்து தான் அரண்ய காண்டம். ஸோ ராமர் லக்ஷ்மணன் பரதன் எல்லாருமே போகலை. அதாவது பரதனுக்கு வந்து அதான் சொன்னேன் இல்லையா, ராமர் லக்ஷ்மணன் ராமருடைய மனைவி சீதா 3 பேரும் வனவாசத்துக்கு போகிறாங்க. 14 வருஷம் வனவாசம். அதுதான் வந்து அரண்ய காண்டம். அவங்க எப்படி இருந்தாங்க, சித்திரக்கூட்டில் எப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி பஞ்சவட்டிக்கு போனாங்க, எப்படி வந்து அசுரர்கள்லாம் வதம் பண்ணாங்க, இதெல்லாம் இந்த அரண்ய காண்டத்தில் இருக்குது. அப்புறம் வந்து அரண்ய காண்டத்திலேயே வந்து எப்படி ராவணன் வந்து சூர்பனகை வந்தா ஃபஸ்ட்டு. அதாவது தசரதன் ராவணனுடைய தங்கச்சி சூர்பனகை அவன் வர்றான். அதெல்லாம் அதுக்கான விவரங்கள். அதுக்கப்புறம் வந்து ராவணன் வந்து சீதையை தூக்கிட்டு போயிடுறாங்க. இதுதான் அரண்ய காண்டம். அடுத்தது வந்து கிஷ்கிந்தா காண்டம். சுருக்கமாக தாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் கிஷ்கிந்தா காண்டம் வருது. கிஷ்கிந்தா காண்டம்னா இப்போ வந்து ராவணன் தூக்கிட்டு போயிடுறாங்க இல்லையா சீதாவை. அப்போ ராமர் வந்து தேடுறாரு சீதாவை. தேடிக்கிட்டே ஒரு பட்சிகள் கிட்ட, மரங்கள் கிட்ட, செடி கொடி எல்லாக்கிட்டையும் கேட்டுக்கிட்டே போகிறாரு. போகும்போது கிஷ்கிந்தா அப்படிங்கிற ஒரு பர்வதம் கிட்ட ஒரு ஸ்தானம் வருது. அங்கே வந்து போகிறாரு. அங்கே தான் சுக்ரீவன் அங்கே இருக்கார். ஸோ அந்த இடத்துல சுக்ரீவன் இருக்கார். சுக்ரீவன், ஹனுமான், ஜாம்பந்த் எல்லாரும், அதாவது சுக்ரீவனுக்கு பிடிச்சவங்க, சுக்ரீவனுக்கு நண்பர்கள் எல்லாரும் அங்கே இருக்காங்க. சுக்ரீவனுக்கு ஒரு குட்டி சேனையை எடுத்துகிட்டு அங்கே இருக்காங்க. ஏன்னா சுக்ரீவனுடைய அண்ணன் பாலி வந்து அவரை துரத்திடுறாரு. ஸோ அதனால் அவங்க அங்கே இருக்காங்க. அதுதான் கிஷ்கிந்தா காண்டம். அப்போ தான் ராமர் அங்கே போகிறாரு. எப்படி வந்து ராமர் சுக்ரீவனை வந்து சந்திக்கிறாரு, அப்புறம் அவர் வந்து சுக்ரீவன் எப்படி அவங்களுக்கு வந்து உதவுறாரு, ஹனுமான் எப்படி வந்து அவங்களுக்கு சேவை பண்ணுறாரு, அதெல்லாம் இருக்கிறது தான் வந்து கிஷ்கிந்தா காண்டம். இதோட இந்த 2 காண்டமும் முடிஞ்சது. அடுத்தது வர்றது வந்து சுந்தர காண்டம். ஸோ அந்த சுந்தர காண்டத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கிஷ்கிந்தா காண்டத்தில் வந்து சுக்ரீவனை மீட் பண்ணுறாங்க இல்லையா? சுக்ரீவனை வந்து ராமர் மீட் பண்ணுறாரு, ஹனுமானை மீட் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து அடுத்தது வந்து எப்படி தேடணும் சீதைவை அப்படிங்கிறது அவங்க எல்லாரும் சேர்ந்து நண்பன் ஆயிடுறாங்க. எல்லாரும் எப்படி நண்பன் ஆயிடுறாங்க அப்படின்னா, ஹனுமான் தான் நடுவில் வந்து அவர் யார் என்ன ஏது, நம்ம ராஜாவுக்கு எதுவும் கெடுதல் வந்துடாதோ, சுக்ரீவன் நம்ம ராஜா ஆச்சே, சுக்ரீவனை எப்படி இருக்காரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போதே இவர் வர்றாரு. வந்து இவங்களை பிராமணன் மாதிரி வேஷம் போட்டுட்டு ராமரை வந்து சந்திக்கிறாரு. சரி, இவங்க வந்து நமக்கு கெடுதல் இல்லை இவங்களால அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சுக்ரீவன் கிட்ட கொண்டு போகிறாங்க. எல்லாம் வந்து சகோதர மாதிரி பழகுறாங்க, ஒரு நண்பர்கள் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் உதவி பண்ணுறாங்க. அடுத்தது தான் வர்றது சுந்தர காண்டம். அதை பற்றியான விவரங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்.
நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.